என்னை நீ மறவாதே. என்னை நீ மறுவாதி அங்கே கண்ணி, என்னை நீ மறுவாதி அங்கே கண்ணி, என்னை நீ மறுவாதி மறுவாதி. உன்னை மறந்தோர்க்கில்லா உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உன்னை மறந்தோர்க்கில்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன்னை மறந்தோர்க்கெல்லாம் உலகினில் வாழ்வுண்டோ, உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ, உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ, உன் போல் ஒரு தெய்வம் உலகினில் வேறுண்டோ. என்னை நீ மறுவாதி அங்கே கண்ணி, என்னை நீ மறுவாதி நாட்டினிலே மக்கள் வாழ்வு செலுத்திட நலங்கிடலாமல் அருளும் உமையவளி. நாட்டினிலே மக்கள் வாழ்வு செழித்திட நலங்களெல்லாம் வள்ளி அருளும் உமையவளே. பாட்டினிலே இசை இசை பாட்டினிலே இசை கூட்டிய மக்களித்த, பாட்டினிலே இசை கூட்டிய மக்களித்த பைந்தமிழ் செல்வி பாண்டியன் மகளே, என் மனைவி செல்வியே பாண்டியனின் மகளே. பைந்தமிழ் செல்வி பாண்டியன் மகளே, என்னை நீ மறுவாதி அங்கே கண்ணி, என்னை நீ மறுவாதி மறுவாதி வணக்கம். பெரும்பூண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மற்றும் மண்ணை புண்ணாக்குடி மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, மற்ற நாட்டுங்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடுதிரும்பும் விவசாயிகளே, துர்காந்தர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் தங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்தின் தர்வாவும் வந்திருக்கூடிய அனைத்து கலைஞர் தர்வாவும், அதுபோல இந்த நாடகத்தின் அமைப்பாளர்கள் அருமை சகோதரர் கண்ணன் அவர் சார்பாகவும், அருமை சகோதரர் சின்னத்தம்பி சின்னத்துறை அவர் சார்பாகவும், என சார்பாகவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று, அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து, அம்மாப்பா மூன்றெழுத்து, அம்மாப்பா பெறும் போகம் மூன்றெழுத்து, அந்த போகத்தினால் விளையும் சுகம் மூன்றெழுத்து, அந்த சுகத்தினால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து, இந்த உயிர் போந்து கொள்ளும் உடல் மூன்றெழுத்து, அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து, தமிழ் மூன்றெழுத்து, தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து, அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து,
பெண்மை ஒன்றெழுத்து, பெண்மைக்குரிய கற்பு ஒன்றெழுத்து, கற்புக்குரிய திண்மை அறிவு ஒன்றெழுத்து, ஆண்மை ஒன்றெழுத்து, ஆண்கட்கு வித்தை ஒன்றெழுத்து, அந்த வித்தை தரும் வீரம் ஒன்றெழுத்து, அந்த வீரமுகம் களம் ஒன்றெழுத்து, இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி ஒன்றெழுத்து, எல்லா உயிர்களுக்கு பொதுவாம் அன்பு ஒன்றெழுத்து. அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் 3 எழுத்துமுறை கூறி எனது பணியை துவங்குகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடி நல்லா இருக்குமா, அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊரில் உள்ள நாட்டாமை இப்படி முக்கியத்தர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரே ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதே போல ஒரு குடும்பம் குடு இன்பம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பாக இருக்குமா. அதே போல நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக நம்ம தென்னாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பே உண்டு. இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி மாவட்டம் தென்னகமாக இந்த திருநாட்டிலே என்று கூறி வாழ்த்தி வணங்கும் விதமாக ஹலோ தென்னகமா இந்த திருநாட்டிலே மேவியதோ கன்னடத்தி குடகுமலை கனிவகத்தில் கருமாகி தலை காவிரி எனும் தாகியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசந்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரு நீண்ட வரலாறாய் பண்ணோ பாடி ஒரு மனத்தின்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணுகடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கல்லணைகள் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை புதுகை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையாள் எல்லோர்க்கும் பிள்ளைகன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இருப்பவர்கள் அனைவருமே நம்மளுக்கு இதயே கணி நீங்க நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு என்று நல்ல உங்க எல்லார் உங்க பின்னாலே நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்க கண்ண முன்னாடி நீங்க நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள கலைஞர்களின் வாழ்வு முன்னேறு அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அறிஞரனா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் இங்கே நல்லாகி இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்க போதும் இன்பம் வாழு வேலை மலர்ந்த முகத்தை பார்க்க போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை குடிக்கும் போது இன்பம் வாழு மேலே மணந்த முகத்தை காணும் போது இன்பம் பேராசையாளி வந்த இன்பம் துயநலத்தில் பிள்ளை ஆசையானே வாழத்தோம் துயநலத்தில் பிள்ளை அந்த துயநலமே இருக்கு நெஞ்சில் அமைதி இழந்துமே
அமைதி என்றும் இல்லையே. நீங்க நல்லாயிருக்கோ நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது. மனிதன் காலில் பட்டு பூமி மட்டும் பிரித்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தாள் அமைதி நிலவுமே. அமைதி நிலவுமே. நீங்க நல்லாயிருக்கோன் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற. நதியை போலே நாமும் நடந்து பயன்தர வேண்டும். கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானபோல வீரருக்காக, அழிந்திட வேண்டும். வானபோல வீரருக்காக அழிந்திட வேண்டும். ஆழமாக்கி உலகில் என்றும் இழந்திட வேண்டும். கண்ணாலே கம்பது போய் காதாளி கேட்பது போய் தீர விசாரிப்பதை மெய் என்பார்கள். ஏன்னா ஒரு நாடக சிறப்பாக அமையணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி தான் நல்லா இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி கண்டெடுத்த மட்டும்தானா? ஆமாம், நல்ல மாடு உள்ளூருக்குள்ள விலை போக அப்படிம்பாங்கள்ல, அருமையான ஒளிபெருக்கி. உண்மையாகவே ஆமாம், இந்த பகுதியில் நாடகம் வச்சீங்கன்னா இந்த ஒளிபெருக்கி போடுங்க, நல்லா இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி. ரெண்டாவது பக்கம் மேளம். இன்னைக்கு வந்துக்கூடிய பக்கம் மேளம்லாம் பக்கா மேளம் தான். உண்மையாகவே ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த பக்க மேளத்தை சந்திக்கிறேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆமாம், நம்மளும் எவ்வளவோ சொல்லித்தான் பார்க்குறோம். அருமையான ஒளிபெருக்கி, அருமையான பக்க மேளம். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள். ஒரு நடிகனுக்கு முகம்பாக்கு நடிகார்னா இந்த ரசிகர்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 பேர் உட்காந்து நாடகத்தை கெடுக்கிறத விட இப்படி ஒரு 10 பேர் உட்காந்து நாடகத்தை ரசிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. அதுலேயும் நம்மளாம் எந்திரிச்சு போனோம்மா உட்காந்துருக்கு. எதுக்கு உட்காந்துருக்கு தெரியல, இருட்டாக இருக்கும் உட்காந்துட்டீங்களோ? இல்லை இல்லை, கிளம்புனாங்க, இருட்டாக இருக்கும் உட்காந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இல்லை விடியட்டும்னு உட்காந்துருக்கு. அதனால தான் அருமையான இடம். இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையான அந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிமாங்க. உள்ள பெரு கோவில் உன்னுடைய ஆலயம், தெல்ல தெளிந்தாருக்கு சிவனை சிவலிங்கம் என்று கூறுவதை போல இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ அந்த தெய்வம் முன்னாலே என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக இதோ எந்த தெய்வம் முன்னாடி இதோ எந்த தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டீனே. இதோ எந்த தெய்வம் முன்னாடி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டீனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவள் பூவிரியும் தோளையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் என் குரலில் இருப்பான். அவள் பூவிரியும் தோளையிலே மணப்பான், இசை
பூங்குயிலின் என் குரலில் இருப்பான் குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகைகள் கண்டேனே படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பழநூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே வாழ்வே கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை கல்வியர் வகிலும் உழைப்பினிலும் வாழ்வே கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவள் இதழ் மலரில் கிரிப்பொழி நான் கேட்டேன் அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நல்லா இருந்தால் கைதட்டலாமே. நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் ஆக கண்ணாலை கம்பதும் போய் காதாளி கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யென்பார்கள். அதுபோல உள்ளிருப்பது வள்ளிதானா அல்லது வள்ளியைப் போல் மாகியை ஆராய்ந்து பார்த்தால் சேர நாடு வெள்ளமுடைத்து சோழ வளநாடு சொருடைத்து பாண்டிய நாடு முத்துளித்தென்பார்கள். இந்த தொண்டி நாடு நல்ல ஆன்றோர்களும் சான்றோர்கள் உரைத்து என்று கூறுவார்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆண்டோர்களும் நல்ல அறிவாளிகளும் சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை எந்த வேண்டிய வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் உயரும் உன்மதிப்பு அகில் நாட்டில் என்று கவியன் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருந்தாலும் நம்ம ஊர் ரொம்ப சிறப்பான ஊர். அது மட்டுமல்லாது நல்ல அன்பானவர்களும் நல்ல பண்பானவர்களும் நல்ல பாசமானவர்களும் இருக்கக்கூடிய இடம். அதுபோல வந்திருக்கூடிய பக்க மேளமும் அன்பு நடமாடும் கலைக்கூடமாக இந்த இடமும் தெரிகிறது. ஆகையால் அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கன்னி தமிழ் மன்றமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே
அதிச்சாரமே மாதவி கொடி பூவின் இதழோரமே மயக்கும் அதிச்சாரமே மண்கள் வெயில் போடும் மலர் மண்ணு முகமே மன்னர் குல தங்கமே பச்சை மழை தோட்டு மணியாரமே பாடும் பொது ராகமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே ஆசை மலை மேகமே வெள்ளலை கடலாடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே வெள்ளலை கடலாடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே மஞ்சள் வெயில் போடும் மலர் வண்ண முகமே மன்னர் குல தங்கமே அன்று கவி பாடும் என் செல்வமே என்றும் என் தெய்வமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே ஆசை மலை மேகமே மாநிலம் எல்லாமும் நம் இடமே மக்கள் நம் சொந்தமே மாநிலம் எல்லாமும் நம் இடமே மக்கள் நம் சொந்தமே அன்று கவி பாடும் மலர் வண்ண முகமே மன்னர் குல தங்கமே அன்று கவி வேந்தன் சொல்வண்ணமே யாவும் உறவாகுமே அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசி மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே கண்ணி தமிழ் மன்றமே கண்ணி தமிழ் மன்றமே நல்லா இருந்துச்சா? நான் பாடினதோட பெட்டி வாசம் நல்லா இருந்திருக்குமே. உண்மையாகவே அப்படியெல்லாம் வாசிக்கணும் பெட்டி. ஆமாம், சில பேர்களெல்லாம் பெட்டி அஞ்சல் பெட்டியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. சில பேர் விசில் அடிச்சுட்டு உட்காருவாங்க நம்ம பாடும்போது. அப்படின்னா அப்படி உள்ள ஆளுகள்லாம் இருக்கு. இல்லை சொல்கிறேன், அப்படி உள்ள ஆளுகள்லாம் உண்டு. அருமையான, ஏன்னா சில பேர் எல்லாத்தையும் சொல்கிறதில்ல. அதாவது சிவாஜி கணேசனை பார்த்து மனோரமா சொல்லுவாங்க, ஏங்க உங்களுடைய நாதஸ்வரத்தில் தான் இப்படி சப்தம்லாம் வருதா, இல்லை எல்லா நாதஸ்வரத்துலேயும் இந்த சப்தம் வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார், நாபிக் கமலத்திலிருந்து காற்றை கொடுத்து ஊதுறோம்னா வரும், முறையாக கற்றுக்கிறணும். ஆமாம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அருமையான பக்க மேளம். அதாவது ரசிகர்கள் ஒரு 10 பேர் உட்காந்துருந்தா எல்லோரும் ரசிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. அதுபோல ஐயா ஒளிநாடா தம்பி பேர் என்ன?
எஸ்கேஸா நம்ம சந்தோஷ வாழ்த்துக்கள். அருமையான இடம். ஆக இந்த இடம் சிறப்பான இடமாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ஒரு விதமான தன்மைகள் உண்டு. அதுபோல இந்த இடம் சிறப்பான ஆமா. இப்போ உள்ள காலகட்டம் நம்ம தூங்கும் போது கூட காலாடிக்கிட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா காலாடிக்கிட்டு தூங்கலாம் செத்து போயிட்டோம்னு கொண்டு பொதித்துறாங்க. அந்த காலத்தில் பொதித்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. வீட்டுக்கே வண்டி வர சொல்லி அங்கனே எரிச்சு அங்கனே சாம்பலை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி உள்ள காலம். அதனால மாவட்டா கண்ணி நம்பாதி உன்னை ஏமாத்தும்னு சொல்லி இங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் கொஞ்ச நாள் பாட முடியாமல் தொண்டை வழியில் முடியாமல் இருந்தேன். அதில் சில பேர் சொல்லியிருக்காங்க எஸ்பி செல்வன் இனிமேல் வரவே மாட்டாப்புல நாடகத்துக்கு, அவ்வளோதான் ராகசுதா மாதிரி முடிஞ்சு வச்சு இல்லை அப்படிலாம் சொன்னாங்களாம். சரி பரவாயில்ல, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை உண்மையாகவே. ஏன்னா ஆமாம், அதனாடி கண்ணி நம்பாதி உன்னை ஏமாத்தும்னு சொல்லி இல்லைண்ணே. நான் அப்புறம் சொல்கிறேன். கண்ணை நம்பாது 4:30 மட்டும் வச்சு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாத்தும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. காவலரை வேஷமிட்டால் கல்வர்களும் வீட்டுருவி கண் முன்னே தோன்று பகவன் சாத்தியமே. காவலரை வேஷமிட்டால் கல்வர்களும் வீட்டுருவி கண் முன்னே தோன்று பகவன் சாத்தியமே. காத்திருந்த கண்களுக்கு கை விலங்கு போட்டுவிடும் கண்ணுக்கு தோணாது சத்தியமே. போடும் பொய் திரையை கிழித்து விடும் தாளும் புரியும் அப்போது மெய்ஞான கோலம். போடும் பொய் திரையை கிழித்து விடும் தாளம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாததே. உண்மை இல்லாதது. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய் சொல்லாதது